என் வீட்டின் அருகே உள்ள சிறிய கடையில் வழக்கமாக காய்கறி வாங்குவேன். முழு கடையிலும் ஒரே ஒருவர் தான் இருப்பார். சிரிக்க மாட்டார், பேச மாட்டார், நன்றி என்றோ போய் வாருங்கள் என்றோ கூட கூற மாட்டார். செய்கிற வேலையை மாத்திரம் செய்து கொண்டே இருப்பார். கடைக்கு வரும் ஒவ்வொருவரும் கூடையில் எடுத்து வரும் காய்கறிகளை பிரித்து எடுத்து எடை போடுவார். பில்லிங் மெஷினில் வேகமாக எதையோ டைப் செய்வார். பில்லை பிரிண்ட் எடுப்பார். அவ்வளவுதான். அடுத்த ஆளுக்குரியவற்றை போடுவார். மாத கணக்கில் அவரை பார்த்து கொண்டே இருந்தேன். அதே ஒழுங்கு, அதே வேகம், அதே மௌனம். உண்மையில் அவருக்கு யாரையும் பிடிக்காது போல என்றுதான் நினைத்தேன். ஒரு நாள் என் ஆர்வம் எட்டி பார்த்தது. நான், அண்ணா, ஒவ்வொரு தடவையும் நீங்கள் என்ன டைப் செய்கிறீர்கள் என்று கேட்டேன். உடனடியாக மாற்றம் தெரிந்தது. அவர் சிரிப்பதை முதல் முறையாக பார்த்தேன். அவர் பார்த்துவிட்டு வேலையை தொடர்ந்தார். பிறகு பேச ஆரம்பித்தார். ஒவ்வொரு காய்க்கும் ஒவ்வொரு கோடு இருக்கிறது. எனக்கு அது மனப்பாடமாக தெரியும். ஒவ்வொரு முறையும் அவர் ஏதோ ஒன்றை டைப் செய்யவில்லை. ஒவ்வொரு காய்க்கும் உரிய ப்ராடக்ட் கோடை டைப் செய்திருக்கிறார். அவற்றின் எடையை பொறுத்து பில் வந்திருக்கிறது. இந்த மெஷின் 3 பேர் வேலையை செய்கிறது. அவர் பெருமிதத்துடன் கூறினார். அந்த மௌனமான கடைக்காரர் துடிப்புள்ள வல்லுநராக தெரிந்தார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கதை உள்ளது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றில் நிபுணத்துவம் உள்ளது. ஆனால் யாரும் கேட்பதில்லை. சில வேளைகளில் மனிதர்களிடையே இணைப்பை ஒரே ஒரு கேள்வி உருவாக்க முடியும். நீங்கள் உறவுகளை கட்டமைக்க விரும்பினால், உங்கள் தொடர்புகளை பெருக்கிக் கொள்ள விரும்பினால், மக்களை நன்றாக புரிந்து கொண்டால் போதும். அவர்களுக்கு என்னெல்லாம் தெரியும் என்று கேளுங்கள். அவர்கள் தொழிலை மதித்திடுங்கள், ஆர்வம் காட்டுங்கள். அப்படி செய்யும் பொழுது அவர்கள் செய்வதை நீங்கள் பார்ப்பதோடு நீங்கள் யார் என்பதையும் கண்டுகொள்வீர்கள். தொடர்புகளை பெருக்குவதற்கான வழிகளை குறித்து தியோ இமானுவேல் இப்படி கூறுகிறார். இது போன்ற சிந்தனைகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.